ஓம் சாந்தி. 27/10/2025 காலை முரளி. முரளியின் சாரம். பாபா சொல்றார், இனிமையான குழந்தைகளே, உணர்ச்சி வசப்படுவது கூட தேக அபிமானம்தான். சண்டையிடுவது, அழுவது, இந்த அசுரத்தனமான பழக்கங்கள் குழந்தைகளாகிய உங்களிடம் இருக்கக்கூடாது. சுகதுக்கம், மானம், அவமானம் அனைத்தையும் சகித்து கொள்ள வேண்டும். கேள்வி: சேவையில் தொய்வு அல்லது தளர்வு ஏற்படுவதற்கான முக்கியமான காரணம் என்ன? பதில்: தேக அபிமானத்தின் காரணத்தால் எப்பொழுது ஒருவர் மற்றவருடைய அவகுணங்களை பார்க்கிறார்களோ அப்பொழுது சேவையில் தளர்வு ஏற்படுகிறது. தங்களுக்குள் ஒன்று சேராமல் இருப்பது கூட தேக அபிமானம்தான். என்னால் இன்னாருடன் சேர்ந்திருக்க முடியாது, நான் இங்கிருக்க முடியாது என்று கூறுவது இவை அனைத்தும் கூட தேக அபிமானம்தான். இந்த வார்த்தை வாயிலிருந்து வருகிறதென்றாலே முள்ளாக ஆவது மற்றும் கட்டளையை மீறுவதாகும். பாபா கூறுகின்றார், நீங்கள் ஆன்மீக சேனைகள் கட்டளை கிடைத்ததும் உடனே தயாராக வேண்டும். எந்த விஷயத்திற்கும் சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை அமர்ந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். தன்னைத்தான் ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள் என்ற படிப்பினை முதலில் குழந்தைகளுக்கு கிடைக்கிறது. தேக அபிமானத்தை விட்டுவிட்டு ஆத்ம அபிமானியாக ஆக வேண்டும். நான் ஆத்மா. ஆத்ம அபிமானி ஆனால்தான் பாபாவை நினைவு செய்ய முடியும். அது அஞ்ஞான காலம், இது ஞான காலம். அனைவருக்கும் சத்கதி தரக்கூடிய பாபா ஒருவர்தான் இந்த ஞானத்தை நமக்கு தருகின்றார். மேலும் அவர் நிராகாரமாக இருக்கின்றார். அவருக்கு எந்த ஒரு மனித உடலும் இல்லை. யாருக்கு மனித உடல் இருக்கிறதோ அவரை பகவான் என்று கூற முடியாது. ஆத்மாக்கள் கூட அனைவரும் நிராகாரமானவர்கள்தான். ஆனால் தேக அபிமானத்தின் வசம் வந்ததால் தன்னைத்தான் மறந்து விட்டார்கள். நீங்கள் திரும்பவும் வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்று இப்பொழுது பாபா கூறுகின்றார். தன்னைத்தான் ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். பாபாவை நினைவு செய்யுங்கள். உங்களுடைய பல பிறவிகளின் பாவங்கள் அனைத்தும் பஸ்மமாகிவிடும். வேறெந்த உபாயமும் இல்லை. ஆத்மாதான் பதீதமாக ஆகிறது, தூய்மை இழக்கிறது. ஆத்மாதான் பாவனமாகிறது. பாவனமான தூய்மையான ஆத்மாக்கள் சத்யுகத்தில்தான் இருப்பார்கள் என்று பாபா புரிய வைத்துள்ளார். ராவண ராஜ்யத்தில்தான் பதீதமான ஆத்மாக்கள் ஆகிறீர்கள். யார் தூய்மையாக இருந்தார்களோ அவர்கள்தான் தூய்மை இழந்து விட்டார்கள், பதீதமாகி விட்டார்கள் என்பதை ஏணிப்படி படத்தில் புரிய வைக்கப்பட்டுள்ளது. 5000 ஆண்டுக்கு முன்னால் நீங்கள் சாந்தி தாமத்தில் தூய்மையாகத்தான் இருந்தீர்கள். அதனைத்தான் நிர்வாண தாமம் என்று சொல்லப்படுகிறது. பிறகு கலியுக வாசிகள் ஆன பிறகுதான் ஹே பதீத பாவனா வாருங்கள் என்று நீங்கள் தந்தையை அழைக்கிறீர்கள். பாபா புரிய வைக்கிறார், நான் இப்பொழுது உங்களுக்கு என்ன ஞானத்தை தருகின்றேனோ இதுதான் உங்களை பதீதத்திலிருந்து பாவனம் ஆக்கக்கூடியது. இதனை நான் தான் உங்களுக்கு தருகின்றேன். பிறகு இது மறைந்து விடுகிறது. மீண்டும் பாபா வந்துதான் கூற வேண்டியுள்ளது. இங்கு மனிதர்கள் அநேக சாஸ்திரங்களை உருவாக்கியுள்ளார்கள். சத்யுகத்தில் எந்த சாஸ்திரங்களும் இல்லை. அங்கு பக்தி மார்க்கத்தினுடைய விஷயங்கள் துளி அளவு கூட இருக்காது. என் மூலமாகத்தான் நீங்கள் பதீதத்திலிருந்து பாவனம் ஆக முடியும் என்று பாபா கூறுகிறார். பாவனமான உலகம் அவசியம் வரத்தான் வேண்டும். நான் வந்து குழந்தைகளுக்குத்தான் ராஜயோகத்தை கற்பிக்கிறேன். தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். சண்டையிடுவது, அழுவது இவை அனைத்தும் அசுர சுபாவம் ஆகும். குழந்தைகள் சுகம், துக்கம், மானம், அவமானம் அனைத்தையும் சகித்து கொள்ள வேண்டும். நாசுக்கான குணம் இருக்கக்கூடாது. நான் இங்கு இருக்க முடியாது, இவர்களுடைய சுபாவம் இப்படி உள்ளது, இவர்கள் அப்படி இருக்கிறார்கள், இப்படி இருக்கிறார்கள் என்பதெல்லாம் சிறிது கூட இருக்கக்கூடாது. வாயிலிருந்து மலர்கள்தான் வெளிப்பட வேண்டும், முள் வெளிப்படக்கூடாது. எத்தனை குழந்தைகளின் வாயிலிருந்து முள் வெளிப்படுகிறது. பிறரிடம் கோபப்படுவது கூட முள்தான். ஒரு சில குழந்தைகளிடம் கருத்து வேற்றுமையின் குணம், ஒத்துப்போகாத குணம் உள்ளது. ஒருவர் மற்றவருடைய குறைகளை பார்ப்பதால் தன்னிடமுள்ள அநேக குறைகள் அப்படியே இருந்து விடுகின்றன. அதனால் சேவையில் தளர்வு ஏற்படுகிறது. இது கூட நாடகத்தின்படி நடக்கிறது என்று பாபா புரிந்து கொள்ளுகிறார். திருத்திக் கொள்ள வேண்டும். நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். 1. இனிமையான, அமைதியான, மிகவும் இனிமையான சுபாவம் உள்ளவராக ஆக வேண்டும்.
ஒருபோதும் கோபப்படக்கூடாது. தன்னுடைய கண்களை, அதாவது பார்வையை மிகவும் தூய்மையானதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். 2வது, பாபா என்ன கட்டளை தருகிறாரோ அதனை உடனே ஏற்றுக்கொள்ள வேண்டும். முழு உலகத்தையும் பத்தித்தத்திலிருந்து பாவனம் ஆக்கும் சேவை செய்ய வேண்டும், அதாவது முற்றுகை இட வேண்டும். வரதானம்: தந்தையின் நினைவு மூலம் சந்தோஷம் இல்லாத துன்பம் நிறைந்த சூழ்நிலைகளிலும் சதா சுகம் மற்றும் சந்தோஷத்தை அனுபவம் செய்யக்கூடிய மகாவீரர் ஆகுக. விளக்கம்: தந்தையின் நினைவில் சதா இருப்பவர்கள் ஒவ்வொரு துன்பத்திலும் சதா திருப்தியாக இருப்பார்கள். ஏனெனில் ஞான சக்தியின் ஆதாரத்தால் மலை போன்ற துன்பமும் கடுகாக அனுபவம் ஆகும். கடுகு என்பது ஒன்றுமே இல்லை என்பதாகும். துன்பம், சந்தோஷமில்லாத துக்கம் எதுவாக இருந்தாலும் சுகமான நிலையில் மனதை வைத்திருப்பவரே மகாவீரர் ஆவார். எது நடந்தாலும் எதுவும் புதியதல்ல என்பதுடன் தந்தையின் நினைவின் மூலம் சதா ஒரே நிலையில் ஏக்ரஸாக அவர்கள் இருப்பார்கள். துக்கம் மற்றும் அமைதியின்மை எனும் அலைகளும் வீசாது. ஸ்லோகன்: தனது தெய்வீக ஸ்வரூபம் சதா நினைவில் இருந்து விட்டால் எவர் மீதும் வீணான பார்வை செல்ல முடியாது. நல்லது. இனிமையிலும் இனிமையான, காணாமல் போய் வெகு காலம் கழித்து தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். அவ்யக்த சமிக்கை: தனக்காகவும் மற்றும் அனைவருக்காகவும் மனதின் மூலம் யோகத்தின் சக்திகளை பயன்படுத்துங்கள். அறிவியல் சக்தியின் பயன்பாடு மின்சாரத்தின் ஆதாரத்தினால் இயங்குகிறது. கம்ப்யூட்டரே இயங்கினாலும் அதனை இயக்குவது லைட், அதாவது அதனை இயக்குகின்ற மின்சாரம்தான். அவ்வாறே உங்களுடைய அமைதி சக்தியின் ஆதாரமும் லைட்டே ஆகும். அந்த இயற்கையின் மின்சாரம் அநேக விதமான பயன்பாட்டில் நடைமுறையில் செய்து காண்பிக்கிறது. அவ்வாறே உங்களுடைய அழியாத பரமாத்மாவின் ஒளி ஆன்மீக ஒளி மட்டுமல்லாது லேசான மனோநிலை, இவற்றால் எதைத்தான் செய்ய முடியாது? நல்லது. ஓம் சாந்தி.